உங்களை வழி நடத்துகிறதே உங்கள் கர்மா தாங்க. கர்மாவில் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உயிர்வழி கர்மா, உடல்வழி கர்மா, நிலைப்பதிவு கர்மா, தற்காலிக பதிவு கர்மா. இந்த கர்மாவில் வந்து பார்த்திங்கன்னா தகப்பனோட விதையிலிருந்து வரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா உயிர்வழி கர்மான்னு சொல்லுவோம். நிறையா பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அப்படி இருந்தார், இப்போ அதே போல் எனக்கு ஃபேஸ் இருக்குது, என்னோடய கலர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் உயிர் வழியில் வந்த கர்மா. உடலில் வந்து 10 மாதம் தாயோட வயிற்றில் இருக்கும்போது அந்த பதிவுகள், அவங்களுடைய எண்ணங்கள், தாட் எல்லாமே பதிவாகி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உடல் வழி கர்மா. அடுத்து உங்களுடைய 7 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் சுற்றுப்புறத்தில் பதிகிற விஷயங்கள் வந்து ஆழமாக பதியும் உங்கள் வாழ்க்கையை வந்து. அதனால தான் அதை நிலைப்பதிவுன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு 48 டேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்கால பதிவுகள் உங்கள் வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். 48 டேஸ் டு 90 டேஸ். இது வந்து உங்களுடைய எதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீலை கொடுக்குறீங்களோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பதிவுகள் ஏற்படும். இதுதான் உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருக்கு. இதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா, மாற்ற தெரிஞ்சிச்சுன்னா, படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வுகளையும் மாற்றங்களையும் பெற முடியும்.